எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 2010 காங்கிரஸ் தயாரா இருக்காரு. அதனால அவர் புதிய நபர்கள் எப்படி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க? சரியா நடிகர் விஜய் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நபர் இல்ல. 2010லயே அவர் வந்து தேர்தலுக்கான முயற்சிகள் இணைக்கிற முயற்சிகளா இருந்தது. அதனால இந்த கட்சிக்கு அவர் புதுசு இல்ல, புதுசு ஒன்னுல இருந்து சொல்ல வர்றாங்க. எப்படி பாக்குறீங்க? சரி, நல்ல அறிமுகமான நபர் தானே. புதிய நபர் அல்லன்னு சொல்லும் பொழுது ஒரு அதிகமா நல்ல பெரிய பிரபலமான நடிகர், அதனால எல்லாருக்கும் அறிமுகமானவர். அந்த ஆளுகளை தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியோட எந்த விதமான ஃபார்மல் ரிலேஷன்ஸும் அவருக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. மாதிரி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ்ல ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதோட ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றும் காங்கிரஸோட இந்த காலத்துல இருந்தது. ஏற்கனவே விஜயோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேசுவாங்க வைரலா பேசப்படுற அந்த மாதிரி அந்த டயத்துல இப்ப ஜோதிமணி பேசுறது நம்ம எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடும் எங்களுக்கு கிடையாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கிறோம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. இதுல எல்லா கட்சியுமே முடிகிற வரைக்கும் எங்கேயும் பேசுறதா சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியும் எனக்கு தெரிஞ்ச எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி தான் தொடரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். ஆட்சியில் வலுவா போயிட்டு முதல்ல அது இப்ப பேட் டைம் அதை பத்தி பேசுறது. இப்ப பேட் டைம் அதை பத்தி பேசுறதுக்கு யதார்த்த அரசியலையும் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல், அண்மையில் நடந்த தேர்தலுக்கு பின்னர் இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டும் என்று நான் அவசியமாக கருதவில்லை. நாங்க எதிர்பார்த்த முடிவு வராதது எங்களுக்கு இது ஒரு பின்னடைவு தான். அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்காது. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவு தான். நாங்க நல்லா எதிர்பார்த்தோம் அந்த தேர்தலில். ஆனா அங்க இருக்கிற அவங்க ஒரு வலுவான கூட்டணியை, அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி, குறிப்பாக அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை அங்க சேர்த்தது அவங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு பலத்தை கூட்டி இருக்கிறது. 5% ஓட்டுகள் அதனால கூடி இருக்கு. அதுக்கப்புறம் 2 சமுதாய கட்சிகளால இன்னும் ஒரு 2% கூடுச்சு. அதுக்கப்புறம் ஏஐஎம்எம் தனியா நின்றதுனால எங்களுக்கு வாடிக்கையாக வர வாக்குகள் கொஞ்சம் பிரிந்தது. அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக நேரடியாக 10,000 ரூபாய் ஒரு பெண்கள் அக்கௌண்ட்லயும் போட்டது என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பெருளவுல ஊக்கப்படுத்தி அது அந்த அணிக்கு வாக்களித்து அந்த காரணத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த முடிவு வரவில்லை. எங்களுக்கு கடந்த தேர்தலில் என்ன வாக்குகள் கிடைச்சதோ அதே வாக்குகள் தான் இந்த தேர்தலையும் கிடைச்சிருக்கு. கடந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளுக்கு என்ன தேர்தலில் வாக்குகள் கிடைச்சதோ அதே தான் இந்தியும் கிடைச்சிருக்கு. அதனால கூட்டணி அங்க இன்னும் கொஞ்சம் பலமாக அமைந்து அதற்கு மேலாக இந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுனால நாங்க எதிர்பார்த்த முடிவு எங்களுக்கு அது எனக்கு அந்த மாதிரி எந்த டேட்டாவும் என்கிட்ட இல்ல. எனக்கிட்ட இல்ல வேற அந்த டேட்டா என்கிட்ட இல்ல. அதனால அந்த டேட்டா இல்லாமல் அது நேரடியாக நான் அந்த டேட்டாவை பார்க்காம என்னால் அதை சொல்ல முடியாது. அதான சொல்றேன். எனக்கு வாக்கு நீக்கப்பட்டதாக எனக்கு எந்த டேட்டாவும் என்கிட்ட கிடையாது. நான் பீகாருக்கு நேரடியாக நான் செல்லவில்லை. நான் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதனால அதை பற்றி யாராவது சொன்னார்கள் என்றால் அது அவர்களை தான் கேட்க வேண்டும். எனக்கு எந்த விதமான டேட்டாவும் என்கிட்ட கிடையாது. ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செய்யாறுல இருக்கிற குளறுபடி, அதனால வருகின்ற பாதிப்பை பற்றி அவர் முன்வைத்திருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்வு முடிவுகளை நான் என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய அறிவுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கடந்த முறை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அது எல்ஜேபி தனியா நின்னாங்க. தனியா நின்று 5% ஓட்டு வாங்கினாங்க. இந்த முறை அவர்கள் பிஜேபி கூட்டணியில சேர்ந்து நின்று 29 சீட்ல நின்று 22 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5% வாக்கு அப்படியே அந்த அணிக்கு போயிருக்கு. அதுக்கு மேலாக இன்னும் 2 சமுதாய கட்சிகள், ஆளுக்கு 1% வாக்குகள் இருக்கிற கட்சிகள் அந்த பக்கம் போயிருக்கு. 7% வாக்குகள் அவங்களுக்கு கூட வந்திருக்கு. அதுக்கு மேலாக
எப்பவுமே வாடிக்கையாக ஏஎம்எம் தனியா நிற்கும். இந்த தடவையும் தனியா நின்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய சில வாக்குகள், நாங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய வாக்குகளை சிதைத்தார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக அந்த பக்கம் போயிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த இந்த வகையில வந்து பீகார் தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பீகார் 4 மாசத்துக்கு முன்னாடி கட்சிகள்லாம் சிதறந்து கிடந்தன. பிஜேபியோட கூட்டணி கட்சி சிராக் பஸ்வானா இருக்கட்டும், அமன்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சியா பிஜேபி கொண்டு வந்தது இல்ல. அதே முயற்சியை காங்கிரஸ் வந்து தவறி விட்டது. கூட்டணியை இணைக்கும் குறிப்பா வந்து ஓவைசியை கொண்டு வந்திருக்கலாம், அமன்ஜியை கொண்டு வந்திருக்கலாம். சிராக் பஸ்வான் வந்து நிதிஷ்குமாரோட கடைசி வரையும் போராட்டத்துல தான் இருந்தாப்ல. அந்த பணியை வந்து காங்கிரஸ் ஒழுங்கா செய்யாதனால இதே பெரிய இவ்வளவு பெரிய தோல்வி. மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கட்சிகளை வந்து இழுக்கிறதுக்கு, வசீகரப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு ஒரு கையில வந்து பெரிய பல யுக்திகள் இருக்கு. நாங்க மத்தியில ஆட்சிகள் இல்லை, அதனால பல யுக்திகள் எங்க கையில இல்லை. அதையெல்லாம் அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க பெரிய கூட்டணி நீங்க சொன்னது போல இந்த சிதைந்து கிடந்த கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்ததுனாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்களே ஒழிய எங்கள் வாக்கு எந்த விதத்திலும் குறையவில்லை. 24 தேர்தலில் தமிழகத்துல வந்து விஜய் வந்து மெயின் ஃபேக்டரா இருப்பாரு அப்படின்னு தகவலாம் சொல்றாங்க. அவருக்கு 15-20% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் சர்வே ஒரு சர்வே எடுத்து அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்தும். என்னுடைய அனாலிசிஸ் என்னுடைய அனாலிசிஸ் சொல்றேன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது. மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்திலே நான் பார்க்கிறேன். சரி, சீமானி சரி 3.5 மணி போட்டின்னு வச்சுக்குவோம். 3.5 மணி வச்சுக்குவோம். அந்த 3.5 மணி போட்டியில என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். வாக்குகளே சீட்டுகளாக மாறும் என்று சொல்லவே முடியாது. வாக்குகள் வரலாம், ஆனால் சீட்டுல இன்னைக்கும் ஏத்துக்கிறேன். விஜய் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கண்டிப்பாக வரும். காங்கிரஸ் கட்சிகளின் பல்வேறு மாவட்டங்கள் பிரச்சனை. புதுக்கோட்டையில கூட எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கூட, கன்னியாகுமரியில கூட இடம் திமுக மதிக்கலைங்கிறாங்க. அப்போ இது குறித்து திமுக தலைவரோட பேசுறீங்களா? காங்கிரஸ் கட்சியினர் அவமதிக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சிக்கு 1967 பல வருத்தங்கள் இருக்கு. இதுலயும் அதையும் இந்த வருத்தத்தையும் வேணா சேர்த்துக்கலாம். அதனால அந்த வருத்தமெல்லாம் போக்க வேண்டும் என்றால் போக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க செய்யணும். அந்த மருந்தை நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட்றதுக்கு காங்கிரஸ் கட்சி ரெடியா இல்லை. அந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இல்ல ஏற்கனவே சொல்லி நீங்க வாய்ப்பு கொடுத்தா செய்யறேன்னு சொல்றேன். நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் கொடுக்குற மருந்து சாப்பிட்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை. உங்க அப்பா பெரிய போஸ்டிங்ல இருந்து அவருக்கே கொடுக்கலையே என்னைக்குமே. அவருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுத்ததே இல்லை, எனக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். முயற்சியெல்லாம் எடுக்க முடியாது. நியமன பதவியில போய் என்ன முயற்சி பண்ண முடியும்? போட்டி எலெக்ஷன்னா இப்போ நாமினேஷன் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம வாக்களிங்கன்னு கேட்கலாம். நியமன பதவியில போய் என்ன முயற்சி பண்ண முடியும்? ஒரு முயற்சி பண்ண முடியாது. அந்த வெற்றிக்கு அப்புறம் வந்து இப்ப தமிழகத்தை நோக்கி பிஜேபி பார்வை திரும்பிடுச்சு. நாளை கூட பிரதமர் இங்க வரலாம். அடுத்தடுத்து இப்ப மத்திய அரசோட நலத்திட்டங்கள் வந்து நேரடியாக அங்க பீகார்ல எப்படி 10,000 ரூபாய் போட்டாங்களோ அது மாதிரி நேரடியா போடுறதுக்கான முயற்சியில வந்து மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. தவறான அனாலிசிஸ். சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தை பாதிக்கவே பாதிக்காது. அப்படி பார்த்தா கர்நாடகாவில் நாங்கள் ஜெயிக்கிறோம். கர்நாடகாவில் ஜெயிக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி தனியாக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. பார்டர் ஸ்டேட் தான். பாண்டிச்சேரியில கட்சி வலுவா இருக்கு. அந்த பாண்டிச்சேரியில ஜெயிக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறோமா? ஜெயிக்கிறோம். ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இன்னொரு ஸ்டேட்டை பாதிக்கவே பாதிக்கும். இப்ப நீங்க 3 தடவை சொன்னீங்க சார், 10,000 ரூபாய் போட்டதுனால 10,000 ரூபாய் போட்டது நலத்திட்டங்களை கொடுக்க போறாங்க. அதனால சொல்றேன் நான் வெற்றி வாய்ப்பு. 10,000 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இருக்கையில கொடுத்தாங்களே சார் பீகார்ல, அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. பீகார் அது மாதிரிதான் செய்ய போறாங்க மத்திய அரசுங்கிறாங்க. மத்திய அரசு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு பணம் கொடுத்தா இந்தியா முழுக்க கொடுக்கணும். மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க திருப்பி புரிஞ்சுங்க, பீகார்ல கொடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி தான். அதனால இப்ப வந்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து மக்கள் தொகை காரணம் காட்டி மத்திய அரசு ரத்து பண்ணிருக்காங்க. நான் வந்து மெட்ரோக்கு பெரிய ப்ராப்பரண்ட் கிடையாது. எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது.
திருச்சிக்கே மெட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறவன் நான். மெட்ரோ வந்து எல்லா ஊருக்கும் தேவை. பெரிய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஊருக்கு தான் மெட்ரோ தேவை. இல்லாவட்டி மெட்ரோன்றது பெரிய செலவு பண்ணி அதுக்கு ஒரு இந்த மாதிரி இவ்வளவு பாப்புலேட் பெரிய மெட்ரோ, அது மெட்ரோனால என்ன அர்த்தம், பெரிய பெரிய சிட்டிக்கு தான் அது தேவை. மற்ற எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவையில்லை. அதோட மற்ற வழி இருக்கு. அர்பன் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரோடை இம்ப்ரூவ் பண்ணி பஸ் வசதியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. எல்லா ஊருக்கும் மெட்ரோ போடணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேற எங்கேயும் மெட்ரோ தேவை கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டெல்லி பாப்லாஸ்ல நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து 9mm கேலிபர் புல்லட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ராணுவ மத்திய ரிசர்வ் படைகள் பயன்படுத்தக்கூடிய சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அந்த குண்டுகள் வந்து பறிமுதல் செய்யப்படுறது பல சந்தேகங்கள் ஏற்படுறது நம்ம பார்க்கலாம். இல்லை, இது ஒரு என்கொயரி தான் பண்ணணும். இது அரசாங்கத்துக்கு தான் இந்த முழு விவரம் இருக்கும். நமக்கு வரதெல்லாமே ஏஷியன் தான். இது வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் தலைநகரில் நடந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இவர்கள் எப்பவுமே வந்து பீத்திக்குவாங்க பிஜேபி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்தது. ஆனால் இது ஒரு சூசைட் பாம்பு நடந்திருக்கு டெல்லிக்குள்ளேயே. அதுவும் சாந்தினி சவுக்குன்றது ரொம்ப பிஸியான மார்க்கெட். அதனால இது வந்து மத்திய சர்க்கார் தான் விளக்கம் கொடுக்கணும். எப்படி ஒரு செக்யூரிட்டி பிரீச் இப்படி ஆச்சு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்ன ஆச்சு, அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஆர்டிஎக்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புல்லட் எல்லாம் வந்து என்ன ராணுவ கிடங்குல இருந்து வந்துச்சான்றதுல அவங்க தான் சொல்லணும். அதை நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்போம். ரைட்டா? தேங்க்யூ. தப்பு சார் நீங்க சொன்னது. நம்ம மத்திய சர்க்கார் கொடுக்கல சார். பிரேக்கிங் ஒன்றும் சொல்லலையா? எல்லாரும் உங்க வாக்க வீணாடி கிடையாதுறீங்க. எல்லாருமே இப்ப எஸ்ஐஆர் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க வாக்கை வந்து பதிவு பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தின் நாடுகள்ல ரொம்ப குறைவான நாடுகள் தான் ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நம்ம வீணடிக்க கூடாது. எல்லாரும் மெனக்கெட்டு அவருடைய வாக்குகள் சிதறாமல் காணா போகாமல் இருப்பதற்காக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஒரு டெம்பரரியா ப்ராஜெக்ட் வந்தவங்களை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. காலவாசத்துல முடிக்க முடியாட்டி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா யாரும் எலிஜிபிள் ஓட்டர் யாருமே வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது. காலவாசத்துல முடிக்க முடியாட்டி அது வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். தேங்க்யூ.